ஹாய் பட்டீஸ். அம்பேத்கர் அவர்களோட சிலையை வந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லி சேலமில் உதியத்தூரில் ஒரு பெரிய போராட்டமே போயிட்டுருக்கு. இங்கே போலீஸ் வீடியோ இது கீழே போகிற நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா 2020 அந்த இடத்துல வந்து தலித் ஆக்டிவிஸ்ட்னால அங்கே அம்பேத்கர் சிலை ஒன்று நிறுவப்பட்டது. அதில் வந்து அம்பேத்கர் அவர்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு புக்கு படிக்கிற மாதிரி அந்த சிலை இருக்கும். ஸோ அது வந்து அந்த டைமில் இந்த ஆதிக்க சாதியினர் அதை எதிர்த்து அதை வந்து சிலைக்கு மேலே வந்து தகரம்லாம் போட்டு சிலை யாருமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி பப்ளிக் ஐஸ்க்கு இல்லாமல் கூண்டில் அடைச்சி வச்சிட்டாங்க. எப்படி இந்தியாவோட மாடர்ன் ஆர்கிடெக்டான அம்பேத்கரை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அப்போ இருந்த கவர்மெண்ட்டோ இல்லை அப்போ இருந்த அதிகாரிகளோ ஏன் இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்காம அதை மூடி வச்சாங்க, அதை ஏன் டிஸ்கஷனுக்கு எடுத்துகிட்டு வரலங்கிறது தெரியல. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த சிலை மூடி வைக்கப்பட்டிருந்தது பார்த்திங்களா, அது திருப்பி ரீஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு எதிர்த்து ஆதிக்க சாதியினர் அந்த சிலை வந்து எங்கள் தெருவை நோக்கி இருக்குது, கால் மேலே கால் போட்டிருக்கு, அம்பேத்கர் வந்து அத்தாரிட்டேட்டிவாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கதா ஒரு ப்ராப்ளம் மெயின் கன்சர்னாக இருந்திருக்கு. ஏன் இப்போ வந்து அந்த சிலை வந்து அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டிருக்கிறது ஏன் பிரச்சனை? அம்பேத்கரோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா அவரோட டெல்லி ரெசிடென்ஸில் அவர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி லைப்ரரி ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும், கால் மேலே கால் போட்டு அவர் படிக்கிறதா அவரோட பேசிக் ஐடென்டிட்டி. ஸோ அது அவரோட ஐடென்டிட்டி ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒருத்தர் அப்படி தான் இருந்திருக்காரு. இப்போ அரசர்கள் இல்லை பெரிய பெரிய ஃபியூடல் லார்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து விலங்குகள் மேலே இருக்கிறதையோ சிம்மாசனங்கள் மேலே இருக்கிறதையோ கையில் வந்து அவங்களோட வெப்பன்ஸ் வச்சுருக்கிறதையோ நம்ம வந்து பெருமையாக கல்ச்சர் ஹெரிட்டேஜ்னு சொல்கிறோம். பட் ஆனால் நம்ம எல்லாருக்குமே சமத்துவத்துக்கு தான் போராடினார். இப்போ இதில் என்ன ஒரு வேடிக்கைனா இந்த ஒரு விஷயத்தை தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே வார்ன் பண்ணார், கிரேடட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ இந்த இன்டர்மீடியட் கேஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் நீ வந்து தலித்து, எனக்கு கீழே, நான் தான் பெரிய ஜாதி, வீர பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ நீ வந்து இன்னொருத்தனை தலித் நினைக்கிற அந்த பிராமணிய சித்தாந்தத்தை அந்த வர்ண சம்பத்தை நீ ஏற்றுக்கிறப்பவே நீயே ஆல்ரெடி பிராமணனுக்கு கீழே ஒரு சூத்திரம் தான் இருக்க அப்படிங்கிற ஒரு அறியாமையில் தான் இருக்காங்க. ஸோ அந்த அறியாமையை வந்து ஒரு பெருமைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து இன்னொருத்தனை கீழே அப்படின்னு பார்க்குற அந்த சண்டை போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிராமணிய சிந்தனை வந்து மேலே பார்த்து சிரிச்சிட்டே இருக்கும். கீப் ஆன் ஃபைட்டிங், அப்போ தான் வந்து பிராமணிசம் வந்து வில் கீப் ஆன் ட்ரியம்பிங், அதை வந்து அடிக்கவே முடியாதுங்கிறது காரணம் இந்த மேலாதிக்க சாதின்னு நினச்சிக்கிட்டு இன்னொருத்தனை சூத்திரன் நினைக்கிற அவனே ஒரு சூத்திரன் தாங்கிற ஒரு அறியாமையில் இருக்கிற முட்டாள் தான் எல்லாருமே. ஸோ கரண்ட் கவர்மெண்ட் வந்து அம்பேத்கர் தான் தங்களோட ஒன் ஆஃப் த தலைவர்னு சொல்கிற கவர்மெண்ட் இந்த மேட்டரில் எப்படி சமூக நீதியை நிறுவப்போகுது? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்குள்ள மனசளவு வரல, மற்றவன் மேலே ஒரு ஜாதிய பாகுபாடுங்கிற ஒரு கேவலமான ஒரு டாக்ஸிக்கான மைண்ட் செட் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அம்பேத்கர் குண்டுக்குள்ளே தான் இருப்பார். எப்போ இந்த பிராமணிய சிந்தனை வந்து தோல்வி அடையும்னா, எப்போ எல்லா மனிதனும் சமம் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் நினைக்கிறானோ அப்போ தான் அந்த குண்டுக்குள்ளே இருக்கிற அம்பேத்கர் சிறகடித்து பறப்பாருங்கிறதான் என்னோட எண்ணம். ஸோ கைண்ட்லி சேஞ்ச் த மைண்ட் செட். இதில் ஜாதிங்கிறதுல ஒரு பெருமையும் கிடையாது, அது கேவலமான ஒரு சாக்கு.